ஆட்டோ இம்யூன் டிசீசஸ். ஸோ இந்த கண்டிஷன் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ மெயினாக ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் அப்படின்னா நம்ம பாடியில் இருக்க ஆன்டிஜனும் ஹெல்தி பாடி டிஷ்யூஸும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியாமல் நம்மளோட ஓன் பாடி டிஷ்யூஸை வந்து டிஸ்ட்ராய் பண்ணோம். ஸோ அதனால ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் வரும். இந்த மாதிரி ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸில் நம்மளோட ஓன் செல்ஸ் வந்து டிஸ்ட்ராய் ஆகிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆர்கன் ஃபங்க்ஷன்ஸும் அப்நார்மலாக இருக்கும். இந்த ஆட்டோ இம்யூன் டிசீசஸில் என்னென்னலாம் வரும் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டைப் 1 டயபிட்டிஸ், ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ். இம்யூனிட்டிக்கு ஒரு ரூட் காஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கட்டை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டாலே நம்மளோட இம்யூனிட்டி வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸ் வந்து வராமல் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிராணாயாமா மெடிடேஷன் ஆன் டெய்லி பேசிஸ் பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கு இருக்க க்ரானிக் ஸ்ட்ரெஸ் அண்ட் எமோஷ்னல் இம்பேலன்ஸு, ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் இன்டேக் ஆஃப் வார்ம் வாட்டர் அண்ட் ஹெர்பல் டீஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஹலோ எவ்ரிவன், நான் டாக்டர் விஷ்ணுப்ரியா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ இம்யூன் டிசீசஸ். ஸோ இந்த கண்டிஷன் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ மெயினாக ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் அப்படின்னா நம்ம பாடியில் இருக்க ஆன்டிஜனும் ஹெல்தி பாடி டிஷ்யூஸும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியாமல் நம்மளோட ஓன் பாடி டிஷ்யூஸை வந்து டிஸ்ட்ராய் பண்ணோம். ஸோ அதனால ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் வரும். நம்ம பாடியில் இருக்க இம்யூன் சிஸ்டம் வந்து ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் மாதிரி. ஸோ அது நம்ம பாடியில் இருக்க ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை டிஸ்ட்ராய் பண்ணும். ஸோ இந்த ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாடியில் இருக்க ஹெல்தி டிஷ்யூஸும் ஆன்டிஜென்ஸும் ப்ராப்பராக டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியாமல் ஹெல்தி டிஷ்யூஸே டிஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ அப்படி வரது தான் இந்த ஆட்டோ இம்யூன் டிசீசஸ். ஸோ இந்த ஆட்டோ இம்யூன் டிசீசஸில் என்னென்னலாம் வரும் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டைப் 1 டயபிட்டிஸ், ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், சோரியாசிஸ். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் ஆட்டோ இம்யூன் டிசீசஸில் வரும். இந்த மாதிரி ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸில் நம்மளோட ஓன் செல்ஸ் வந்து டிஸ்ட்ராய் ஆகிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆர்கன் ஃபங்க்ஷன்ஸும் அப்நார்மலாக இருக்கும். ஸோ இந்த இஷ்யூ வந்து ப்ராப்பரான டைமில் நம்ம அட்ரஸ் பண்ணாமல் விட்டுட்டோன்னா அது ரொம்ப டீப் ரூட்டடாக ஆயிரும் அண்ட் இந்த ஃபுல் சிஸ்டமே டேமேஜ் ஆயிரும். இதுக்கு மெயின் காஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளோட தோஷாஸோட இம்பேலன்சஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட கட் ஹெல்த். ப்ராப்பர் கட் ஹெல்த் இல்லாதனால ஆமம் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதாவது டாக்ஸின்ஸ் வந்து அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதனால உங்களுக்கு இந்த ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் வரும். செகண்ட் வந்து க்ரானிக் ஸ்ட்ரெஸ், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் கூட இந்த ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் வந்து வரும். அடுத்து வந்து அன்ஹெல்தி டயட், அதாவது நம்ம மோஸ்ட்டாக ஜங்க் சாப்பிட்றது, ஹெல்தி ஃபுட்டை எடுக்காமல் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் அதாவது நம்ம பித்தம் வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ அப்போவும் இந்த ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் வரும். அடுத்து வந்து செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், அதுவும் இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் வந்து நம்ம ஒரே இடத்துல உட்காண்டே இருக்கிறது. ஸோ கப்பம் வந்து அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ கப்பம் இம்பேலன்ஸ்டாக இருக்கும். ஒரு ப்ராப்பர் எக்ஸசைஸ் இல்லாமல், மூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கும்போதும் இந்த ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸ் வந்து வரும். ஸோ இந்த ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கட் ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்கணும். ஸோ நம்மளோட இம்யூனிட்டிக்கு ஒரு ரூட் காஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கட்டை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டாலே நம்மளோட இம்யூனிட்டி வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸ் வந்து வராமல் பார்த்துக்கலாம். ஸோ இந்த கட்டை வந்து நம்ம ப்ராப்பராக ஹெல்த்தியாக பார்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம டைஜஷன் ப்ராப்பராக இருக்கணும். ஸோ அந்த டைஜஷன் ப்ராப்பராக இருக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் ஆர் ஹெவியாக இருக்க ஃபுட், உங்களுக்கு டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெவியாக இருக்குது ஆர் ரொம்ப ஸ்பைசி ஃபுட், ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ரொம்ப லைட் ஈஸி டு டைஜஸ்ட் ஃபுட் அண்ட் ஹோல்சம் ஃபுட்ஸ், ஸோ இந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம் உங்களோட கட்டை வந்து நல்லா ப்ராப்பராக பார்த்துக்கிறதுக்கு. ஹெர்பல் ரெமிடிஸ் என்ன மாதிரி நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வகந்தா, குடுச்சி, பிரம்மி, திரிப்பலா, ஸோ இந்த மாதிரி ஹெர்பல்ஸ் எல்லாம் நம்மளோட லைஃப் ஸ்டைலில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் ஜென்டில் எக்ஸசைஸ், ரொம்ப விகரஸாக பண்ணாமல் ஒரு நார்மல் பர்சன் பண்ணுற ஒரு ஜென்டில் எக்ஸசைஸ் மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸ்லோ வாக்கிங் அந்த மாதிரி வந்து டெய்லி ப்ராக்டிஸில் வந்து நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். அதுக்கப்புறம் ப்ராப்பர் ரெஸ்ட், இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஒரு நல்ல தூங்குறதா இருக்கட்டும், ஒரு ப்ராப்பர் ரிலாக்ஸேஷனாக இருக்கட்டும், இது வந்து கம்பல்சரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக ஒரு ரெஸ்ட், ரிலாக்ஸேஷன் இருந்துட்டாலே உங்களோட மென்டல் ஹெல்த்தும் அண்ட் ஆங்ஸைட்டி இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்து வந்து ப்ராக்டிஸ் ஆஃப் மெடிடேஷன் அண்ட் பிராணாயாமா.
பிராணாயாமா அப்படின்னு சொன்னால் ப்ரீதிங் எக்ஸசைஸ். ஸோ இந்த பிராணாயாமா மெடிடேஷன் ஆன் டெய்லி பேசிஸ் பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கு இருக்க க்ரானிக் ஸ்ட்ரெஸ் அண்ட் எமோஷ்னல் இம்பேலன்ஸு ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் இன்டேக் ஆஃப் வார்ம் வாட்டர் அண்ட் ஹெர்பல் டீஸ். அண்ட் ஹெர்பல் டீஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இஞ்சி இல்லைனா சோம்பு இல்லைனா சீரகம் ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் தண்ணியில் போட்டு ஒரு ஹெர்பல் டீ மாதிரி பண்ணி நீங்கள் குடிக்கலாம். இது வந்து உங்களோட டாக்ஸின்ஸை வந்து ஃப்ளஷ் அவுட் பண்ணுறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் உங்களோட டைஜஷனும் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஆட்டோ இம்யூன் டிசீஸில் ஹைலி பெனிஃபிஷியல் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அபியங்கம், அதாவது ஆயில் மசாஜ். ஸோ இந்த ஆயில் மசாஜ் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோ இம்யூன் கண்டிஷனில் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசாயனம், அதாவது ரெஜுவினேஷன் தெரப்பி. இந்த ரெஜுவினேஷன் தெரப்பி பண்ணும்போது நம்மளுக்கு இருக்க லோ இம்யூனிட்டி அண்ட் இந்த மெட்டபாலிக் இம்பேலன்சஸ், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டிஷ்யூஸ் அண்ட் நம்ம பாடியில் சேர்ந்து இருக்க டாக்ஸின்ஸ் இதெல்லாம் எலிமினேட் பண்ணி உங்களுக்கு இந்த ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் வந்து நல்லாவே க்யூர் பண்ணி கொடுக்கும். தேங்க்யூ.